யூரோப் ட்ரிப்ல பண்ணாத ஒரு விஷயத்த வந்து பண்ண போறோம். பண்ணாத விஷயம்னா ஏதோ பெரிய ஆக்டிவிட்டி நினைச்சிட போறாங்க. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ண போறோம். ஆனா இதுக்கு வந்து ரேட்டிங் 4.9. அதுலயே நிறைய பேர் 5 கொடுத்துருக்காங்க. போய் சாப்பிடலாமா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? துன்பம் வர வேலை சிரிக்கணும்னா. ஆமா, நம்ம பிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குமா தெரியலையே. 4 பேர் சாப்பிட்டா இந்த காஸ்ட் கரெக்டா? பாய்ஸ் தனி ரூம், கேர்ள்ஸ் தனி ரூம். சோ எனக்கு 2 பேருமே வேற ஒரு டார்ம்ல தான் தங்குவோம். பசங்க ஏதோ கொரட்டை விடுவாங்க, கேர்ள்ஸ் ரூம் அமைதியா இருக்கும். பேக் ஏதோ கொடுக்குறது உள்ள போறாங்க, கொரட்டை எல்லாம் விடுறாங்க. சரி, உங்களுக்கு மட்டும் ஆடுது, எனக்கு மட்டும் ஆட மாட்டேது. ப்ளீஸ் நாங்க வரேன். எல்லாத்தையும் கணவன் தான் தியாகம் பண்றாங்க. ஒரு சேரை கொடுத்துட்டு சீனா போடுவாங்க. அவங்க சொன்னாங்க மெயினா உமன்ஸ் ரூமுக்கு போயிடாதீங்க, பொண்ணுங்களாம் பயந்துருவாங்க. என்ன இது மட்டும் அநியாயமா இருக்கு, இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானா? இவரே இவரே இவரே. ஹாய் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 2. எபிசோட் 3 சாரி, எபிசோட் 3. இந்த வீடியோல நாங்க யூரோப் ட்ரிப்ல பண்ணாத ஒரு விஷயத்த வந்து பண்ண போறோம். பண்ணாத விஷயம்னா ஏதோ பெரிய ஆக்டிவிட்டி நினைச்சிட போறாங்க. ஆக்சுவலா ஸ்கை டைவிங் பண்ணிட்டீங்க, அதோட பெரிய ஆக்டிவிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். சுவிட்சர்லாந்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ண போறோம். ஏன் இது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்றேன் அப்படின்னா, யூரோப் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா நல்லா இருக்காது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க வந்து இந்தியன் போடுவாங்க, போட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னா ரேட்டும் எக்கத்தப்பா இருக்கும். பிளஸ் நல்லாவும் இருக்காது டேஸ்ட். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு தெரியும்ல. ஆனா இதுக்கு வந்து ரேட்டிங் 4.9. அதுலயே நிறைய பேர் 5 கொடுத்துருக்காங்க. எல்லாமே 5 இருக்கு. எல்லாருமே சூப்பர் சூப்பர். உண்மைக்கே கொடுத்துருக்காங்களா இல்ல இவங்களே பெய்டு வச்சு? ஆனா 2700 பேரை தப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. தெரியல. நீங்க நாங்க போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. ஆமா, சுவிட்சர்லாந்து இன்டர்லேக்கன் வந்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமா? ஆக்சுவலா மக்களே, இது எந்த இடம் தெரியுமா? மக்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தான் தெரியும். நமக்கு தான் தெரியும். ஆனா நம்மள ரொம்ப நாள் பாக்குற மக்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் நாங்க சுவிட்சர்லாந்து வந்தப்போ பேராகிளைடிங் ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு ஸ்லாட் இருந்துச்சு, ஆனா வந்து மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பி நடந்து போயிட்டு இருந்த ரோடு இதுதான். இந்த இடத்துலதான் ஒரு ஃபேமஸான டயலாக் சொன்னேன். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? துன்பத்தில் சிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அத சொல்லி நாங்க பேசிட்டு போனோம். அந்த லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. நாங்க அது வந்து குழம்பிக்கிட்டே போயிருப்போம், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா நாங்க அதுக்கப்புறம் போனோம். அந்த 2 வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். வீடியோட எண்ட்ல வரும், பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. தந்தூரி ரெஸ்டாரண்ட். நல்லா இருக்குமா? தெரியலையே. எவ்வளவு காஸ்ட் இருக்கும் தான் தெரியல எனக்கு. ஸோ ஒரு பட்டர் நான், ஒரு ரொட்டி, கடாய் சிக்கன் சொல்லியிருக்கோம். ஸ்பைசியாக சொல்லியிருக்கோம், எப்படி வருதுன்னு தெரியல. ஸ்டார்டர் வேணுமான்னு கேட்டாங்க. பட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். வெறும் அந்த சிக்கன் கறியே வந்துட்டு 30 francs. 30 francsனா அரௌண்ட் 3000 rupees வருது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? அப்படிதான் இருக்கும். யூகேலாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கறி வாங்கணும்னா 12 to 14 பவுண்டுக்குள்ள கிடைக்கும் கரெக்டாக. அது 1200 1500 கிடைச்சிரும். அப்படிங்க வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் ப்ரைஸ் வந்து வரும். தெரியும் எங்களுக்கு. பட் டேஸ்ட் அப்படி இருக்கும், பார்ப்போம். ரொம்ப குட்டி பவுலா இருக்கு. 30 francsக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மி தான். ஆனா வந்து காம்ப்ளிமெண்டரியா ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஓகே. ஏன்னா எங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. நான் வந்து நாங்கள் கொஞ்சம் தின் கிறிஸ்பியா கேட்டேன், அது மாதிரிதான் இருக்கு கொஞ்சம். ஆனா எனக்கு அந்த தக்காளி டேஸ்ட் இருக்கு, ஸ்மெல்லையே தெரியும். எனக்கு அந்த ரொம்ப தக்காளி டேஸ்ட் வந்து பிடிக்காது. எப்படி இருக்கு? புளிப்பா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த புளிப்பு எனக்கு தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டீசெண்டா இருக்கு, மோசமா இல்ல. ஆனா குவான்டிட்டி கம்மியா இருக்கா? உங்களுக்கு ஃபீலா இருக்கா? கறி குவான்டிட்டி கம்மி தான். பீஸ் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இருக்குன்னா பீஸ் நிறைய இருக்கு, கறி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சாப்பிடுவோம். ஸோ ரைஸ்ல வந்து சுத்தமா சால்ட் இல்லை. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஆல்சோ இது வந்து ஹலால் ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லா விதத்துலயும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரைஸ் எப்படி இருக்கு? நார்மல் பாஸ்மதி ரைஸ்.
A few moments later. எவ்வளவு வந்துச்சு பில்லு? 39. 39 ஃப்ராங்க்ஸா? யூசுவலா இப்ப லெஸ்டர்லாம் 2 பேர் லைக் 4 பேர் சாப்பிட்டா இந்த காஸ்ட் கரெக்டா? பட் ஓகே தான், இந்த இடத்துல டீசெண்டா தான் இருந்துச்சு. லைக் இங்க வந்து உங்களுக்கு இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும் ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கோஆப், மைக்ரோஸ் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு கொஞ்சம் சாலடு, சாண்ட்விச், ஹாட் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா இது கூட இருக்கு கபாப் ஷாப், அதை போனா கூட கொஞ்சம் ஐ மீன் சிங்கிள் டிஜிட்ல வந்துரும். சிங்கிள் டிஜிட் சொல்ல முடியாது இந்த ஊர்ல, நம்ம போய் பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்ல தானே வரும். கோவா ஃபுட் அவ்வளவுதான் வரும், அது சிலது கோல்டும் இருக்கும்ல. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்ல நாங்க குக் பண்ற பிளான் தான். ஏன்னா நாங்க எடுத்திருக்க ஹாஸ்டல் வந்துட்டு பாய்ஸ் தனி ரூம், கேர்ள்ஸ் தனி ரூம். சோ எனக்கு 2 பேருமே வேற ஒரு டார்ம்ல தான் தங்குவோம். ரொம்ப குஷியோ எல்லாம் கொரட்டு விடுவாங்க, ஜாலியா படிச்சுட்டு. ஆக்சுவலா பசங்க ரூமுக்குன்னு தனியா இந்த தடவை இதுலதான் லைக் மேல் ஒன்லி ரூம் இருக்கு. மேல் ஒன்றுலாம் கிடையாது, மிக்ஸ்டு டாம் தான் நான் போட்டிருக்கேன். அப்படியா? யூசுவலா வந்து மிக்ஸ்டு டாம்ல கேர்ள்ஸும் இருப்பாங்க, ஆனா ஃபீமேல் ஒன்லில கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எனக்கு மிக்ஸ்டு டாம்ல ஏன் தங்க மாட்டேன், அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் கலந்துருக்கல ஏன் நான் தங்க மாட்டேன்னா பசங்க ஏதோ கொரட்டு விடுவாங்க, கேர்ள்ஸ் ரூம் அமைதியா இருக்கும், குவைட்டா இருக்கும். அப்படியே பசங்க ரூம் ஒரு எப்பா நான் இவங்க பேக் ஏதோ கொடுக்குறது உள்ள போறேன், கொரட்டை எல்லாம் விடுறாங்க. சரி இன்னும் வேக்யூம் கிளீனர் மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்களும் படுத்து கொரட்டை விடுவீங்க, மாத்தி மாத்தி எல்லாம் கொரட்டை விட்டு அப்படியே அந்த ரூமே அதிர்ற மாதிரி இருக்கும். அதிருது அதிருது உன் குத்தமா அதிருது உன் குத்தம். என்ன தெரியல, இந்த இது ஏரியா ரொம்ப ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்பலாம் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இந்த இடம். ஒருவேளை ஈவினிங் டைம் தான் வருவாங்களோ? ஈவினிங் டைமா? அப்பெல்லாம் இல்ல, இது வந்து வீக்கெண்ட் தான் இத்தனைக்கும். ரொம்ப கம்மியா இருக்காங்க. வீக்கெண்டுக்கு இது ரொம்ப கம்மியான கிரவுட் தான். கம்மியான கிரவுட் தான், எதனால தெரியல. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பா. நோ 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 நோவா? ஏன்? கேலரிஸ் சாக்லேட் கேலரிஸ். அந்த கடைக்கு போலாமா? சாக்லேட் போனதும் இந்த எல்லாமே வெடிக்க பார்த்துருந்தோம் அவருக்கு. வெடி போய் வந்துட்டோமோ? ஆமா, ஏன்னா சாப்பிட சொல்லி வந்தாச்சு. இல்ல ஒரு கடையில மட்டும் வாங்கணும், அப்புறம் அந்த கடை தான் அது. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஹாஸ்டலோட செக்இன் விடுவாங்களா, உள்ள விடுவாங்களான்னு கேட்க போறோம். எனக்கு அப்படி தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். ஆனா 4 மணிக்கு தான் செக்இன். இப்போ மணி எத்தனை? 2 தான் ஆகுது. மணி 2 போகுது. 2 தான் ஆகுது. ஸோ எங்களுக்கு 4 மணிக்கு அந்த ஸ்பீட் போட் ரைடு வேற இருக்கு. அதுவும் தூரம் போலயே, நடக்கணும் போலயே. ஆமா, போய் செக்இன் பண்ண விடுவாங்களான்னு பார்க்கலாம் முதல். போடு இந்த இடத்த பாருங்க, மலைய. இது சஞ்சீவி மலை மாதிரி இருக்குல்ல. இந்த இடம் என்ன தெரியுதா? இங்கதான் நம்ம இறங்கணுமா என்ன? அந்த பக்கம். ஆமா, பேராகிளைடிங் பண்ணி இறங்கின இடம். ஆமா, ஒரு வருஷம் நீங்க தான் சுத்தி சுத்தி இங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் போலயே. ஸோ இந்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு தெரியுமா, இங்கதான் நாங்க பேராகிளைடிங் பண்ணிட்டு வந்து இறங்கின இடம். போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மரத்தடியில தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நமக்கு ஸ்லாட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பாருங்களேன் எவ்வளவு டைம் ஓடிடுச்சு. ஒரு வருஷம் ஆக போகுது, நம்பவே முடியல. இதான் நாங்க தங்க போற ஹாஸ்டல், பேக் பேக்கர்ஸ் வில்லா. அளவு பண்ணா நல்லா இருக்கும். நான் அப்படியே ஒரு குட்டி நாப் போட்டு ஸ்பீட் போர்டுக்கு ரெடி ஆயிருவேன். இங்கே இருந்து ஸ்பீட் போர்டு எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஆமா, ரொம்ப நேரம் ஆகும் போல, 1/2 மணி நேரம் நடக்கணும். ஆனா பஸ் இருக்கு, பார்க்கலாம். முதல்ல என்னை விட உள்ள விடுங்கடா ப்ளீஸ். ஸோ சக்திக்கு வந்து மிக்ஸ்டு ரூம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபீமேல் ரூம் ரெடி ஆகல. ஸோ சக்தி ரூமில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலான்றது தான் பிளான் இப்போ வரைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வேற ஏதோ ஒரு ஃபீமேல் டார்ம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஃப்ளோர்ல இருக்கிறதா இருக்கும், அதை மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. நல்லதுதான். உங்களுக்கு மட்டும் ஆடுது, எனக்கு மட்டும் ஆட மாட்டேங்குது. ப்ளீஸ் நான் அங்கே வரேன். பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இப்ப தெரியுதா, எல்லாத்தையும் கணவன் தான் தியாகம் பண்றாங்க. சரி வாங்க, தள்ளி ஆனா என்ன பேசுறீங்க? மறைக்காதீங்க. கல்லஞ்சக்காரன். மனைவி தான் ஏதோ பண்றோம்னு சொல்றீங்க, ஆனா எல்லாத்தையும் தியாகம் பண்றது நாங்க தான். ஆமா, ஒரு சேரை கொடுத்துட்டு சீனா போடுவாங்க. எல்லாத்துக்கும் அதே தான் நடக்குது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. மெயினா நமக்கு தேவையானது வைஃபை பாஸ்வேர்ட் அண்ட் ஆல்சோ என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல சிம்பிளா ஒண்ணு சொன்னாங்க, நீங்க ரூமுக்கு போங்க, எந்த பெட் ஃப்ரீயா இருக்கோ அது மேல போய் இதை மாட்டிடுங்க, அதான் உங்க பெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெடிகேட்டட் இது கிடையாது, ஆனா லாக்கர் உண்டு. இந்த ரூமுக்கு போயிட்டு சீன் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாக்கரா. பிளஸ் டவல். டவல் மெயின் எதுக்கு சொன்னாங்கன்னா, நம்ம செக் அவுட் பண்றதுக்கு என்னன்னா இந்த டவலையும் இந்த கார்டையும் வந்து திருப்பி கொடுத்தோம்னா செக் அவுட் ஓவர் அப்படின்னு அர்த்தமா. ஆல்சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ், லோக்கல் பஸ்ல வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாமா இதை காமிச்சு. ஆனா நம்ம ஆல்ரெடி என்ன டிக்கெட் இருக்கு, ஸ்விஸ் டிராவல் பாஸ் இருக்கு, அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஆல்சோ சில அட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதை காமிச்சா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேருக்குமே ஒரே ஃப்ளோர். அவங்க சொன்னாங்க மெயினா மறந்து போய் மிக்ஸ்டு ரூமுக்கு போற ஆளு உமன்ஸ் ரூமுக்கு போயிடாதீங்க, பொண்ணுங்களாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பயப்படலாம் மாட்டாங்க, நான் வந்து கரெக்டா போய்க்கிறேன்னு சொன்னேன். ஐஸ்வர்யாக்கு வந்து 11C, எனக்கு 14B. போலாமா?
இதுதான் உங்க ரூம், எனக்கு? லேடி ஸ்பெஷல். ஆமா, ஸோ இங்கே ஃபுல்லாக களைச்சு இருக்கு. எல்லாத்துலேயுமே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே தான் இருக்கு எனக்கு. மேலே டோர், மேலே படுக்கணும். கீழே விழுந்துட மாட்டேன்ல? அதாவது மாட்டேன், நல்லா தான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் யுவர் லாக்கர். இதானே? ஓ, இதை வச்சு போட்டுக்கலாமோ? ஓ, இதை வச்சுட்டு போட்டுக்கலாம். வேற திறக்க முடியாது. வச்சுட்டு பரவாயில்ல, ஃப்ரீ லாக்கரும் இருக்குல்ல. ஆனா செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. செக், ஓ லாஸ்ட் டே சொல்றீங்கல்ல? லாஸ்ட் டே நம்ம பேக் தூக்கிட்டு தான் போகணும். நம்ம நிறைய பிளேசஸ் போறோம்ல லாஸ்ட் டே. ஸோ பேக் இப்போ அங்கேயே தான் இருக்க போகுது. போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்களா, லாக்கர்ல காலையில வச்சோம்ல, அங்கேயே தான் இருக்க போகுது. இப்போ போயிட்டு ஒரு ரெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு 3:40க்கு பஸ் இருக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு. ஸோ அதை பிடிச்சோம்னா நம்ம 3:50க்கு போயிடலாம். ஸோ 3:15 பக்கம் கிளம்பிடலாம். ஏன்னா நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அது வரைக்கும் தூங்க வரணும். இது கீழே வந்துட்டேன். வாட்டர் கேனே அங்கே ஹோட்டல்லையும் வச்சுட்டு வந்தாங்க. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இங்கேயும் வச்சுட்டு வந்துட்டாங்க. போய் எடுத்துட்டு வாங்க, நான் படுக்க போறேன். சக்திக்கு பாருங்க, நல்லா பெரிய ரூமா இருக்கு. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. 10 இது 10 பெட். இது அது நான் இருக்கிறது 6 பெட். உங்களுக்கு கீழ் பெட் இருக்கோ? எஸ். பாரு இவங்களுக்கு வியூலாம் இருக்குப்பா. என்ன இது மட்டும் அநியாயமா இருக்கு, இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்கு. இப்ப தெரியுதா ஏன் வந்து நேத்தும் பால்கனி கிடைச்சிச்சு, இன்னைக்கும் கிடைச்சிருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானா? இவரே இவரே இவரே. வேற யாரு? நான் தான். பாரு எவ்வளவு வியூ. காலைல எழுந்து சீனிக்கா வந்து வேடிக்கை பார்ப்பேன். நீ நல்லா உட்காந்து ரோட வேடிக்கை பாரு. நானும் உங்க ரூமுக்கு வருவேன். இது மிக்ஸ்டு தானே? நான் உள்ள அலோப்பட மாட்டோம். அதெல்லாம் பண்ணணும். A few minutes later. வழக்கம் போல ஐஸ்வர்யா வந்து ரூம்லேயே ஃபிளாட் ஆகிட்டா. ஸோ நான் வந்து சரி ஓகே, நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஒரு ஈவினிங் ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு டயர்ட் ஆயிடுவோம், திருப்பி இங்கே வரணும். அதுக்கு பேசாமல் நான் அப்போ தூங்கட்டும், நம்ம வந்து பேக்கை கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஐடியாவில் நான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 12 minutes தான் வாக்கு. நம்ம இதை செக் அவுட் பண்ணிடலாம். 1 2 3. மெயினா இந்த ஷூவை தான் பேக் பண்ணி வைக்கணும். எப்படி பேக் பண்ணன்னு தெரியல. சரி ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். எப்படி எடுத்தாலுமே ஆங்கிள் குண்டக்க மண்டக்கா தான் வருது. தப்பான ஆங்கிள் பிடிச்சிட்டு இருக்கேன். கையில கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு கிம்பல், இன்னொரு கையில இந்த பை, ஷோல்டர்ல ஒன்று, தோள்பத்தியில் ஒன்றுன்னு வரிசையாக பேக் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். போயிட்டு ஒரு ½ an hour பவர் நாப் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு முட்டு சந்து, அதனால கொஞ்சம் காமாகவும் ஆளுநர் மட்டும் இல்லாமல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி சீக்கிரமா ரூமுக்கு போயிடுவோம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சரி என்ன பண்ண, தூக்கி தானே ஆகணும். பார்ப்போம். பாய். இது வந்து தனி வீடியோ, ஓகேவா? தனி வீடியோவா? ஆமா, அப்படியே தேவோட போனா இது அடுத்த எபிசோடு. நம்ம எதுவும் சாப்பிட்ருக்கோமா இந்தியன்ல? இது அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். இல்ல அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது சொல்லு. அதோட ஓகே, அதோட நிப்பாடிட்டு அப்புறம் அது என்னது, கடாய் சிக்கனா? நிச்சயமா தெரியாது. கொஞ்சம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சு. இப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. எப்படின்னா யார் தெரியவா? தெரியவா? நீங்க யாரும் தெரிய மாட்டாங்க. மறுபடியும் பாரு, அந்த பக்கம் தான் போறான். இப்படி வை. சரி ஓகே, இப்போ உட்கார பாரு. நானே உங்க பின்னாடி பாருங்களேன், மலைய செம்மையா இருக்குல்ல, ஹியூஜா ஜையாண்டிக்கா. மேலே பாரு, அப்படியே ஐஸ் ஃபிளெக்ஸ் போட்ட மாதிரி இருக்கா, செம்மையா இருக்கு. ஸோ காதுக்கு வந்து 11. காதுவா? சரி நான் எடுத்துட்டு வருவா என்ன? ரெடி எடுத்துட்டு வருவாளே. அடுத்து